சந்திர பகவான் 12 வீடுகளில் அமர்ந்து தரக்கூடிய பலாபலங்களை பற்றி பார்க்க போகிறீங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திர பகவான் அமருகும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் கிடைக்குங்க? இந்த சந்திரன் மேச ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, தனுசு மற்றும் மீன ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தரக்கூடிய நபர்களாக இருப்பார். பர்டிகுலராக இவருடைய பேச்சுக்கு இரண்டாம் வீட்டில் சந்திர பகவான் வலுத்து நிற்கும் பொழுது பர்டிகுலர் இந்த வங்கி சம்மந்தப்பட்ட துறையிலெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் பணத்தை சுவீகரிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மூன்றாம் வீட்டில் சிறு குறு வியாபாரிகள் இவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான்காம் வீட்டில் சந்திர பகவான் வலுத்து நிற்கும் பொழுது நான்காம் இடத்தில் மாத்திருக்காரன் அமர்வது என்பது, ஐந்தாம் வீட்டில் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் குலதெய்வமாகவே இவர்களுக்கு சேருவாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். ஆறாம் வீட்டில் சந்திர பகவான் அமரும் பொழுது, ஆறாம் இடத்தில் சந்திரன் அமர்வது பெண்களுக்கு மிகுந்த துன்பத்தை தரும். இது ஏழாம் வீட்டில் சந்திர பகவான் அமரும் பொழுது மனதில் என்ன நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற நபர்கள் இந்த 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்த நபர்கள். எட்டாம் இடத்தில் தனது வாழ்க்கை துணை வழியிலிருந்து அதிக அளவில் 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமரும் பொழுது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. கல்வி கேள்விகளில் மிகப்பெரிய புகழை அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. 10ஆம் வீட்டில் சந்திர பகவான் அமரும் பொழுது கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை. 11ஆம் வீட்டில் சந்திர பகவான் அமரும் பொழுது மனமகிழ்ச்சிக்கு எந்த காலத்திலும் இவர்களுக்கு குறைவு இருக்காது. 12ஆம் வீட்டில் சந்திர பகவான் அமரும் பொழுது பொதுமக்கள் அனைவரையும் பக்தி பிளஸ் நேரலைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த ஆஸ்ட்ரோலஜர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம இன்னைக்கு சந்திர பகவான் 12 வீடுகளில் அமர்ந்து தரக்கூடிய பலாபலங்களை பற்றி பார்க்க போறீங்க. அதற்கு முன்னாடி சந்திரன் அப்படிங்கிறவர் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சாதகமானவராக இருப்பார், எந்தெந்த ராசிக்கெல்லாம் கொஞ்சம் பாதகமாக இருப்பார் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கய்யா. முதல்ல நமக்கு கண்ணுக்கு தெரிந்து இருக்கக்கூடிய கடவுள்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா சந்திரனும் சூரியன் தான். இதில் சூரியன் ஆத்மகாரனாகவும் சந்திரன் மனோகாரனாகவும் வர்ணிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட தன்மையில் இந்த சந்திரன் மேச ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, தனுசு மற்றும் மீன ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தரக்கூடிய நபர்களாக இருப்பார். அப்படிப்பட்ட தன்மையில் இந்த சந்திரன் எதிர்வர்க்க கிரகங்களாகப்பட்ட ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த ராசிகளுக்கு எதிர்மறையான பலனை தரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வலிமையற்ற நிலையில். அதே வலிமையற்ற இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய சிறப்பான பலனை தருவார். மேலும் ஒரு நள்ளிரவில் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தன்மை இந்த சந்திர பகவானுக்கு தான் உண்டு. ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களே கீழ்நிலை கொண்டு வரவரும் சந்திரன் தான். ஒரே நாளில் ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவங்களையும் மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறவரும் இந்த சந்திரன் தான். அப்படிங்கும்போது சந்திரன் 2 விதமான தன்மையிலையும் செயல்படுவார் அப்படிங்கிறது யதார்த்தமான. ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திர பகவான் அமருகும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் கிடைக்குங்க? மிகப்பெரிய தேசஸ் உண்டு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகில் ரொம்ப அதிக அளவில் மற்றவர்களால் விரும்பப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பேச்சில் கனிவும் அன்பும் அதிக அளவில் வெளிப்படும். பர்டிகுலராக இவருடைய பேச்சுக்கு மிகுந்த ரசிகர் பட்டாளம் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. எந்த ஒரு விஷயத்தையும் மிக நேர்த்தியாக செய்வாங்க. அழகு அதிக அளவில் பொங்கி நிற்கும். ஒரு கற்பனையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இயலிசை, நாடகம் போன்ற இந்த கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய விற்பனர்களாக திகழ்வதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாகும். ஜோதிடத்தில் மிகப்பெரிய புலமையை இந்த ஜென்ம லக்கணத்தில் அமரக்கூடிய சந்திரன் நிச்சயமாக வழங்குவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்காரும் கிடையாது. மேலும் தன்னுடைய சொந்த பந்தங்களையும் உறவுகளையும் தன்னுடைய குழந்தைகளையும் மிக அன்பாக பாராட்டுதலோட அரவணைத்து செல்வதில் இவர்களுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் சந்திர பகவான் வலுத்து நிற்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைக்குங்க? பேச்சு வழியிலிருந்து வருமானத்தை எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பர்டிகுலர் இந்த வங்கி சம்மந்தப்பட்ட துறையிலெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் பணத்தை சுவீகரிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தன்னுடைய வார்த்தைகளால் மற்றவர்களை மகிழ்வித்து அதன் வழியிலிருந்து ஜீவனத்தை தேடக்கூடிய நபர்களாகவும், மன ஆறுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும், மனோதத்துவ நபர்களாகவும் இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. 2ஆம் இடத்தில் சந்திரன் என்பது உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலில் வருமானத்தை மிகப்பெரிய அளவில் சுவீகரிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறது, டீ கடை வைக்கிறது, பால் வியாபாரம் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது,
தன்னுடைய உணவு சம்பந்தப்பட்ட தயார் நிலையில் இருக்கக்கூடிய உணவுகளை முன்னெடுப்பதன் வழியிலிருந்து தொழில் ரீதியான வருமானத்தை மிக சிறப்பாக இவர்கள் பெறுவாங்க. குடும்ப வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அமையும். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒரு அன்பு பாராட்டுதல் கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை துணை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பருவ வயசில் சிறு வயதிலே திருமணம் நடக்க ஆரம்பிக்கும் இவங்களுக்கெல்லாம். இவருடைய வாழ்க்கைங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். அதிர்ஷ்டமும் அற்புதமும் ரெண்டும் சேர்ந்து இந்த 2ஆம் இடத்தில் அமரக்கூடிய சந்திரனால் மிகப்பெரிய ராஜயோக பலன்களை நிச்சயமாக இவர்கள் அனுபவிப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் 3ஆம் வீட்டில் சந்திர பகவான் வலுத்து நிற்கும்போது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைக்கும் ஐயா? எதிர்காலத்தை மிக சிறப்பாக ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கும். தான் சொல்லக்கூடிய காரியங்களை மதித்து நடக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை வழிகாட்டுதலாக நிற்பாங்க. அதே சமயம் தன்னுடைய சுய முன்னேற்றத்தில் அதீத ஆர்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மனதளவில் மற்றவருடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட மிக எளிதாக கிரகிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மனோதத்துவம், ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கலைகளில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. வருமுன் உணரக்கூடிய சக்தி இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். தேவி உபாசகர்களாக இருப்பாங்க. அதாவது பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நபர்களாக இருப்பாங்க. அவர்களுடைய அருளாசியும் உங்களுக்கு மிக இயற்கையாக வந்து சேரும். எழுத்து பணிகள்லையும் கலைகளில் இந்த ரைட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வசனகர்த்தாவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் ரொம்ப அற்புதமான யோக பலனை வழங்குவார். சிறு குறு வியாபாரிகள் இவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். விவசாயத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நபர்களாக இந்த 3ஆம் இடத்தில் அமரக்கூடிய சந்திரன் அவர்களுக்கு நன்மையான பலன்களை வாரி வழங்குவார். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் சந்திர பகவான் வலுத்து நிற்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைக்கும் ஐயா? இந்த இடத்துல கரோக பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடத்தில் மாத்திருகாரன் அமர்வது என்பது தாயாருக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை மிக சிறப்பாக பேணி பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். தன்னுடைய தாயாருடைய வார்த்தைகளை பெரிய அளவில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய மனசில் என்ன படுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போகக்கூடிய தன்மை வெளிப்படுத்தும். ஆனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன் பெற்ற தாயை வணங்குவது மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் கொடுக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடத்துல வந்து வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுக சேர்க்கை, சுகபோகமான யோக வாழ்வு அத்தனையும் இந்த அடுத்தது இந்த சந்திரன் தான். இது இயற்கையாகவே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கிடைக்கும் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட இவங்க தன்னுடைய தாயாரை மதிக்காமல் நடக்கக்கூடிய ஒரு சிறு சிறு விஷயங்களால் இதையெல்லாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்குவாங்க. திடீர்னு இதெல்லாம் இழந்து போகக்கூடிய ஒரு தன்மை உருவாக்கிறோம். பெற்ற தாய் வழியிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இவர்கள் மறுபடியும் பெறும் பொழுது இதெல்லாம் இயற்கையாகவே இவர்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. மன கட்டுப்பாடும் மன ஆற்றலை சரியாக பயன்படுத்தக்கூடிய விஷயமும் மிகப்பெரிய நிர்வாகத்திறமையும் போன்றவர்களாக நிச்சயமாக இருப்பான். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் சந்திர பகவான் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் கிடைக்குங்கய்யா? பெண் தெய்வங்கள் வழியிலிருந்து வரக்கூடிய அத்தனை சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும். இவர்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் குலதெய்வமாகவே இவர்களுக்கு வந்து சேருவாங்க அப்படிங்கிறத கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். ஒரு அறிவாற்றல் சார்ந்த விஷயங்களில் ஒரு நுண்ணறிவு திறன் என்பது இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இதை இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு வித்தின் 10 செகண்டில் முடிவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கும், மன உறுதி, தைரியம், விடாமுயற்சி இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையில்லை. தன்னுடைய கருத்துக்களை மிக அழகாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. கலைத்துறையில் மிகப்பெரிய வசனகர்த்தாவாகவும் மிகப்பெரிய கவி பாடக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவும் தன்னுடைய வார்த்தை ஜாலங்களால் மக்களை மிகப்பெரிய சந்தோஷத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி உடையவர்களாகவும் இருப்பாங்க. இவருடைய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய மதிப்பும் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சக்தியும் இருக்கும் அப்படிங்கிறது தான் கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். மிகப்பெரிய போராளிகள், மிகப்பெரிய ஆட்சியாளர்கள், மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாத்துக்கும் இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் மிக மிக வலிமையாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது இவங்களுடைய வார்த்தையே கேட்டாலே போதும் எல்லாருமே செயல்பட ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மையை இறையருள் இவங்களுக்கு கொடுத்துருக்கும். பெண் தெய்வங்கள் வழிபாடுகள் வழியிலிருந்து சகல சௌபாக்கியத்தையும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்திலிருந்து மிகப்பெரிய வெற்றிகளையும் சுயரிக்கக்கூடிய அற்புதமான நபர்கள் இவங்க தான். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் சந்திர பகவான் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் கிடைக்குங்க? மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வெற்றிகளை பெறக்கூடிய நபர்களும் இவங்க தான். அதே சமயம் மிகப்பெரிய கடனை சிக்கிட்டு இன்னல்கள் ஆளாகக்கூடிய நபர்களும் இவங்க தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருடைய மனம் மாறுதல்ங்கிறது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். 15 நாள் வளர்ச்சியாகவும் 15 நாள் தேய்பிரையாகவும் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் இவர்களுக்கு நல்ல யோசனைகளை சில நேரங்களில் கொடுப்பாரு, அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை சில நேரங்களில் கொடுப்பாரு. இது இந்த புழப்பத்தின் காரணமாகவே இவருடைய திட்டமில்லாத செயல்படக்கூடிய காரணத்தினாலும்
இந்த கடின உழைப்பு சார்ந்த விஷயங்கள் அதிக அளவில் உடலை வருத்தி கொள்வதனாலும் இவங்களுடைய உடல் நலம் கடுமையாக பாதிக்கும். அதேமாதிரி பொருளாதார ரீதியான சிக்கல்களை இவங்க அதிக அளவில் இவங்களாவே உருவாக்குவாங்க. ஒரு தேவையான விஷயத்தை வாங்குவது என்பது அவசியம். ஆனால் தேவையில்லாத ஒரு விஷயத்தை வாங்கும் பொழுது அது வீண் விரய செலவாகத்தான் பதிவாகும். அப்படி இந்த வீண் விரய செலவை படோபடமாக இருக்கிறதுக்காக தன்னுடைய பெருமையை பறைசாற்றிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த 6ஆம் இடத்துல சந்திரன் அமரக்கூடிய நபர்கள் தான். எதிரிகளால் அதிக அளவு தொல்லை அனுபவிக்கக்கூடியவங்க இவங்க தான். இந்த இடத்துல 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை பெறுவதற்கு மிகுந்த போராட்டமாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு சண்டை கட்டி எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிடும். 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வது பெண்களுக்கு மிகுந்த துன்பத்தை தரும். இதை கவனத்தில் எடுத்துக்கணும். இவர்களுக்கு திருமணம் செய்யும்பொழுது மிக சிறப்பான ஒரு நிலையை கருத்தில் கொண்டு இல்லற வாழ்க்கையினது சிறப்பாக இருக்கும். ஒருவர் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சந்திர பகவான் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் கிடைக்குங்க? முதல்ல எடுத்தோடனே தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலேருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஏன்னா அது களத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால சந்திரன் வலுத்து நின்றுச்சுன்னா தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலேருந்து புகழும் அந்தஸ்தும் கௌரவமும் இது வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்த நபர் இந்த வாழ்க்கை துணை வந்த பிறகு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நபர்களாக அவங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவாங்க. நண்பர்கள் வழியிலேருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய அத்தனை நபர்கள் ஜாதகத்திலும் இந்த 7ஆம் இடத்தில் சந்திரன் வலிமை பெற்று அமர்ந்திருப்பார். அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இவருடைய தனித்திறமையெல்லாம் ஒரு மிகப்பெரிய கலைநயத்தோடு வெளிப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக நேர்த்தியாக செய்வாங்க. தன்னுடைய உறவுகள் வழியிலிருந்தும் தன்னுடைய சொந்த பந்தங்கள் வழியிலிருந்தும் மிகப்பெரிய நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான். பொதுமக்கள் ஆதரவுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருக்கும். இந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக மிகுந்த உச்ச பதவியெல்லாம் அடைவதற்கான அரசியலில் மிகப்பெரிய உச்ச பதவி அடைவதற்கெல்லாம் இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வலிமை பெற்ற தன்மையில் நிச்சயமாக வாரி வழங்குவார். மனதில் என்ன நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற நபர்கள் இந்த 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்த நபர்கள். ஒருவர் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைக்குங்க? தனது வாழ்க்கை துணை வழியிலேருந்து அதிக அளவில் பொருளாதார விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அல்லது விபத்து மருத்துவ செலவு இந்த மாதிரி திடீர்னு எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய செலவுகளை இவங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. பெற்ற பிள்ளைகள் வழியிலேருந்து இவங்களுக்கு வீண் விரை செலவுகள் அதிக அளவில் ஆக ஆரம்பிச்சிடும். எதை எடுத்தாலும் மற்றவங்க வழியிலேருந்து இவர்கள் தொல்லைகள் மட்டுமே அதிக அளவில் அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சந்திரன் இங்கே வலிமையற்ற நிலையை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதே வலிமை பெற்றிருந்தால் ரொம்ப சிறப்பான யோக பலன் உண்டு. அதே மாதிரி தன்னுடைய ஆயுளை பற்றிய மனதில் ஒரு பயம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு உண்மையிலேயே ஜாதகத்தில் பூரண ஆயுள் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு இந்த ஆயுள் பற்றிய ஒரு மனபயங்கிறது மிகப்பெரிய தொல்லை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் உறக்கம் பயங்கரமாக கெடும். அதே சமயம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குவாங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதிக அளவில் மனதளவில் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்த நபர்களாக தான் இருப்பாங்க. அப்படிங்கிறது நம்ம இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். இவர்கள் இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தையெல்லாம் மிக சிறப்பாக கையாளணும். எக்காரணத்தோடு மருத்துவ காப்பீடாக இருந்தாலும் சரி ஆயுள் காப்பீடாக இருந்தாலும் சரி அதாவது சேமிக்கிறது நம்மளுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணாங்கன்னா எதிர்காலம் இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறத மாற்று கற்றுக்கிறோம். ஒருவர் ஜாதகத்தில் 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் கிடைக்குங்க? ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. கல்வி கேள்விகளில் மிகப்பெரிய புகழை அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வெளிநாடு பயணங்கள் வழியிலிருந்தோ அல்லது வெளிநாடுகள் ஜீவிப்பதற்கான அத்தனை யோகம் பெற்றவர்களாக இருப்பாங்க. வெளிநாடுகளில் இவருடைய தகுதி திறமையை முழுமையாக அங்கீகரித்து இவர்களுக்கான கௌரவத்தையும் அந்தஸ்தையும் நிச்சயமாக வாரி வழங்குவாங்க. தன்னுடைய தனித்திறமையால் மட்டுமே வளர்ந்தவர்களாக இருப்பாங்க. சந்திரன் 9ஆம் இடத்தில் அமரும் பொழுது கல்வியில் மிகப்பெரிய ஈடுபாடு கொடுத்துரும். கல்வியில் பார்த்திங்கன்னா இவர்களை போல ஒரு நேர்த்தியாக கற்றுக்கொள்வதற்குண்டான அத்தனை வாய்ப்பையும் பெற்றவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். தன்னை சார்ந்தவர்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு உயர்த்தி செல்வதற்குண்டான அத்தனை அறிவாற்றலும் பெற்றவர்களாக இருப்பாங்க. இந்த நுண்ணறிவு திறனும் அறிவாற்றலும் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான யோக வாழ்வை நிச்சயமாக தரும். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே இந்த 9ஆம் இடத்தில் சந்திரன் வலிமை பெற்று அமர்ந்தவர்களாக இருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு இவங்க எதிர்பாலின சேர்க்கை வழியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அந்த வழியிலிருந்து மட்டும்தான் பிரச்சனை வரும். வேறு எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு தொல்லைகளை தரவே தராது. ஒருவர் ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் சந்திர பகவான் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் கிடைக்குங்க? செய்யக்கூடிய தொழிலில் முதன்மையான இடத்தை பெறுவாங்க. அதே சமயம் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனக்கு இந்த கௌரவம் கிடைக்கணும், நான் இங்கே போனேன்னா எனக்கு இந்த மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கணும், மாமனார் வீட்டில் எல்லோரும் மதிக்கணும், எந்த இடத்துல போனாலும் நான் தான் முதன்மையான ஒரு இடத்துல நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மன ஆற்றல் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி சாதனையும் செய்யக்கூடிய நபர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்துக்காடும் இல்லை.
இந்த இடத்துல ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் வலிமை பெற்று அமரும் பொழுது மிகப்பெரிய தனச்சேர்க்கையாளர்கள்லாம் இவங்க தான். தன்னுடைய தொழிலில் நம்பர் 1 திகழ்கிறதோட செய்யக்கூடிய தொழிலை மிக நேர்த்தியாக அழகாக பல நாடுகளுக்கு விருதி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பாங்க. பல புனித திருத்தலங்களுக்கு சென்று தன்னுடைய மன ஆற்றலையும் தொழில் ரீதியான நிர்வாகத்திறன் சார்ந்த விஷயங்களும் மிக எளிதாக சுவீகரிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வருமுன் உணரக்கூடிய சக்தி, புலனுக்கு அப்பாற்பட்ட அறிவாற்றல், எந்த ஒரு விஷயத்தையும் வருமுன் உணர்ந்து இதை சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். பெற்ற தாய் தகப்பன் வழியிலிருந்து மிகுந்த சுபயோகங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த 10ஆம் இடத்தில் சந்திரன் வலிமை பெற்று அமர்ந்திருக்கு. ஒரு ஜாதகத்தில் 11ஆம் வீட்டில் சந்திர பகவான் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைக்குங்க? அது இரவில் பிறந்திருந்தாங்க. பர்டிகுலராக மாலை 6 மணிலேருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் அமையும் பொழுது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் அதுலேயே நிவர்த்தி ஆகி போயிடும். இவர்களுக்கு தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்துக்கலாம். ஆனால் இது பகலில் இருக்கக்கூடாது, இரவில் அமையணும். அப்படி அமைஞ்ச பட்சத்தில் இவர்களை போல ஒரு அதிர்ஷ்டசாலிகள் யார் பேர் இருக்காங்கன்றாங்க. மிட் நைட்டில் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஆட்கள்லாம் இவங்களாக தான் இருப்பாங்க. லாட்ரியில் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், புதையலுக்கு நிகரான சொத்து சொகை சேர்க்கை அனுபவிக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு நாளும் புதுசாக வாழ்க்கையில் புதிய சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்பும், புதிய புதிய அதிர்ஷ்டங்களை அனுபவிக்குவதற்கு உண்டான சந்தர்ப்பமும், பொருளாதார ரீதியான ஏதாவது ஒரு வகையில் நல்ல நன்மைகள் அனுபவிக்கக்கூடிய நபர்களும், இவருடைய பிராண்டு, இவங்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் பொதுமக்கள் அனைவரிடமும் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்ற நபர்களாக இருப்பாங்க. இவருடைய கம்பெனி நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அத்தனையும் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க மனசுலேருந்து அந்த பிராண்ட் நேம் ஒழியவே ஒழியாது. அந்தளவுக்கு காலங்காலம் தொடர்ந்து பரம்பரையாக ஒரு தொழிலை மிகப்பெரிய வெற்றிகரமாக எடுத்து நடத்தி செல்லக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருப்பாங்க. அதே சமயம் உணவு தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகளை சுவீகரிக்கக்கூடிய, குறிப்பாக இந்த பேக்கேஜிங் பண்ணுறது, மதிப்பு கூட்டி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க பாருங்கள். ஒரு பொருளை மதிப்பு கூட்டி அதை விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த 11ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து நிற்கும். இவர்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இவருடைய சிறு உழைப்பு கூட மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தன்மை பெற்றிருப்பாங்க. மனமகிழ்ச்சிக்கு எந்த காலத்திலும் இவர்களுக்கு குறைவு இருக்காது. ஒருவர் ஜாதகத்தில் 12ஆம் வீட்டில் சந்திர பகவான் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் கிடைக்குங்க? வலிமை பெற்று அமரும் பொழுது ஆன்மீகவாதிகளாக பிரகாசிப்பதற்கு உண்டான சந்தர்ப்பமும், பொதுமக்கள் அனைவரையும் தன் பக்கம் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாகவும், இயலிசை, நாடகம், கற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய புகழை பெறக்கூடியவராகவும், ஆய கலைகளில் 64 மிகப்பெரிய தேர்ச்சியை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தன்னுடைய கருத்தை மிக தீவிரமாக செலுத்தக்கூடிய, பொதுமக்கள் வழியில் அவங்களுடைய கருத்துக்கு ஈர்க்கப்படக்கூடிய தன்மையில் வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே சமயம் இது நேரெதிரே அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, இவங்களுடைய மன நிம்மதியே இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறி போயிடும். மனதளவில் மனநோயால் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் வலிமையற்ற நிலையில் ஏற்படுத்தி தந்துடும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, வர்றவங்க அத்தனை வேறுனாலையும் நமக்கு தொல்லை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த 12ஆம் இடத்தில் வலிமையற்ற நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் அமர்ந்த பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். அதனால் இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்த நபர்கள் தன்னுடைய ஜாதகத்தில் அது வலிமையாக இருக்குதா அல்லது வலிமையற்று இருக்குதா அப்படிங்கிறது தெளிவு வேணும். இல்லைன்னா இவருடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிடும். தற்கொலை எண்ணங்கள் கூட சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்படும், அல்லது மற்றவர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையை உங்களுக்கு உருவாகும். எதிர்பாராமல் சில காரியங்களை செஞ்சுட்டு அதன் தண்டனையிலேருந்து தப்ப முடியாமல் கடுமையாக மனதளவில் வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. 12 வீடுகள் சந்திர பகவான் அமர்ந்த பலன்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள்.